தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் வீட்டிற்குள் கடப்பாறை மற்றும் சுத்தியல் உள்ளிட்ட ஆயுதங்களை அமலாக்கத்துறையினர் எடுத்துச் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அண்மை செய்தியாக துரைமுருகன் வீட்டில் ரகசிய அறை இருக்கிறதா என்ற சந்தேகம் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அவருடைய வீட்டிற்குள் சுத்தியல் மற்றும் கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களை அமலாக்கத்துறையினர் எடுத்துச் செல்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் வீட்டிற்குள் சுத்தி மற்றும் கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களை அமலாக்கத்துறையினர் கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். 5 மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் ஆயுதங்களை அமலாக்கத்துறையினர் எடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜான்சன். ஜான்சன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் யாரும் இல்லாத நிலையில, அதாவது 2 மணி வரை அமலாக்கத்துறையினர் காத்திருந்த நிலையில 2 பெண் அமலாக்கத்துறை அதிகாரிகள் உட்பட 10 பேர் கொண்ட குழுவினர் வீட்டின் நீண்ட நேரம் அமர்ந்திருந்தனர். மேலும் அந்த வீட்டின் பின்பகுதி வழியாக யாராவது வந்து செல்கிறார்களா என்பதை ஆய்வு மேற்கொண்டு வந்தனர். மேலும் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் காட்பாடி காந்தி நகர் பகுதியில் உள்ள வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் வீட்டில் அமலாக்கத்துறையினர் அதிகாரிகள் அதாவது 5 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை மேற்கொண்டு வந்தனர். தற்பொழுது வீட்டின் பணியாளர்களிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதே போன்று காட்பாடி கிறிஸ்டியான்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அமைச்சர் துரைமுருகன் சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் ஒரு பெண் உட்பட 12 பேர் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது கடந்த 11 மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். தற்பொழுது வேலூர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி ஊழியர்கள் கல்லூரிக்கு வருகை தந்துள்ளனர். தற்பொழுது காட்பாடியில் உள்ள காந்தி நகர் வீட்டில் அமலாக்கத்துறையினர், அதாவது வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக சோதனையில் மேற்கொண்டு வருகின்றனர். சுத்தி மற்றும் உளி மற்றும் கடப்பாறை, ஏணி போன்ற பொருட்களை அமலாக்கத்துறையினர் எடுத்து சென்று வீட்டினுள் சென்று உள்ளனர். அதாவது ஏதாவது ஆவணங்கள் இருக்கிறதா இல்லை என்று சோதனை செய்வதற்காக சுத்தி மற்றும் உளி, கடப்பாறை, ஏணி ஆகியவற்றை எடுத்து சென்றுள்ளனர். மேலும் அமைச்சர் துரைமுருகனுக்கு நெருக்கமான பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான சிமெண்ட் குடோனில் உள்ள இடத்தில் காலை முதலே சோதனை நடைபெற்று வந்தது. அமலாக்கத்துறையினர் சோதனையில் சுமார் 11 மணி நேரத்திற்கு பிறகு ஆவணங்கள் மட்டும் கைப்பற்றுவதாக தகவல் கூறப்படுகிறது. பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் நடைபெற்ற இந்த அமலாக்கத்துறையினர் சோதனையில் 2வது இடத்தில் நிறைவு பெற்றது. விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.